வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது இரக்கம் கிடைக்க பண்ணுவார். நெகேமியா 1:11. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நெகேமியா சூசான் அரண்மனையில் இருக்கும்போது சில மனுஷர் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தான். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்ற வார்த்தைகளை நெகேமியா கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி ராஜாவுக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க பண்ணும் என்று பிரார்த்தித்தான். கர்த்தர் நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டு உடனே பதிலளித்தார். நெகேமியாவின் காரியத்தை அன்றைக்கே கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். ஆம், உங்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.